அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தாக்குதல் பற்றின முழுமையான நிலவரம். எப்போவுமே காலையில் தகவல் நம்ம மார்னிங்கில் ஃபஸ்ட் அப்டேட் போடுறோம் பார்த்தியா. இந்த அப்டேட் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணுகிற விஷயங்கள். நாங்கள் பெரிய அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். THAAD அமெரிக்காவுடைய கர்வம் என்று சொல்லப்படுகிற வான்தடுப்பு சாதனங்களை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது உண்மைதான், நிஜமாகவே அடிச்சிட்டாங்க. இது அமெரிக்க தரப்பில் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இது ஈரான் தரப்பில் கிளைம். அது இல்லாமல் ஈராக் மீது நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை தொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நேற்று இரவு முழுவதும் விடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் நிலைகள் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ ஈரான் இராணுவம் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன, வரைபடங்களோட சேட்டலைட் இமேஜஸோட மாற்றங்களோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒன்று, இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அவங்களுடைய ரேடார் சிஸ்டம்னு கிடையாது, அவங்களுக்கு நேவல் பேஸ் கிடையாது, எந்த பேஸுமே கிடையாது. இனி எங்களுடைய இலக்குகள் அடிக்கிறது மட்டும்தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ இழப்புகளையும் தாண்டி ஈரான் எப்படி அடிக்கிறாங்க, அதை தாண்டி இஸ்ரேல் என்ன அடிச்சிருக்காங்க ஈரானுக்குள்ளார, இனி அவங்களால அணு ஆயுதங்களை தூக்கவே முடியாத அளவுக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டு தரப்புலையும் ஆதாரப்பூர்வங்களாங்க அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன, இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக அற்புதமான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம். இந்த அப்டேட் ஒட்டுமொத்த நேற்று நிகழ்வோட ஒரு முழுமையான அப்டேட். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கிடைத்து விடும். இதை தொடர்ந்து அடுத்த விளக்கங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து விடும் என்று எதிர்பார்ப்போடு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறதுக்கு முன்பு, ஏன்னா ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய ஒரு சில ஒத்து போகிறது. அதனால் அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக தான் இவங்க ஈரான் மீது பெரிய ஒரு தாக்கல் தொடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம்னா, நேற்று அமெரிக்க தரப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்க. வெள்ளை மாளிகையிலிருந்து, இட்ஸ் நாட் எ வார், இது ஒரு யுத்தம் கிடையாது, அங்கே இலக்குகள் அடையணும், அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, தலைவர்கள் தவறான எண்ணத்தில் இருக்காங்க, எங்கள் மக்களை கொள்ள நினைக்கிறாங்க, தலைவர்கள் மீது குறி வைக்கிறோம், அங்கே கூட ஆயுதங்கள் மீது குறி வைக்கிறோம், அணு ஆயுதங்கள் மீது தான் நாங்கள் குறி வைக்கிறோம், அணு ஆயுதங்கள் நிகழக்கூடாது, தயாரிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இந்த தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் வராரு. எங்கள் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை மிக முக்கிய ஒரு மீட் ஒன்று, இரண்டு பேரும் சந்திக்கிறாங்க. நான் ஏன் ஜெர்மனியோட தலைவர் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு நாட்டோட மதிப்பு மிக்க தலைவரை நீ இப்படி சொல்லலாமா ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஃப்ளோவில் அப்படி சொல்லி பழகிட்டேன் நான். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்களுக்கு கொஞ்சம் என்னப்பா ஒரு நாட்டோட தலைவரை அப்படியான்னு நினச்சிடாதீங்க. அது ஃப்ரைட் ரைஸ் மேன் அப்படின்றத விட எனக்கு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ டக்குன்னு ஃப்ளோவில் வருது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட சந்திப்பு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, அடுத்த கட்ட தலைவர் ரேசா பலாவியா இருக்குமானா, லுக்கிங் குட் மேன், பட் அவர் ஆப்ஷன்லாம் கிடையாது, நாங்கள் ஈரானுக்குள்ளேயே ஒரு தலைவரை தேடிட்டு இருக்கோம், இன்னும் எங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னா, இப்போ வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மச்சுடோ அப்படின்ற ஒரு அம்மா நோபல் பரிசு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடுத்தது நான் தான் எதிர்கட்சி தலைவராக, நான் தான் தலைவர்ன மாதிரி இந்த அம்மா உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. மீடியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த அம்மா டெய்லி வீடியோ போட்டாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வெனிசுலானுடைய துணை அதிபர் ரோட்ரிகஸ் அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவை நானே சொல்லிட்டாங்க, பட் ட்ரம்ப்பையா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நாங்களே எங்கள் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிறோன்ட்டாங்க. அதே மாதிரி தான் ரேசா பலாவி அவர்கள் தினந்தோறும் ஒரு வீடியோ பதிவு போட்டார். கையை போட்டுக்கிட்டாரு, கோட் ஷூட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு, ஈரான் மக்களே உங்களுக்கான விடுதலை காத்திருக்கிறது, இதோ வந்து விட்டேன், எனக்கு பதவிகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறேன், டெய்லியும் வீடியோ போட்டார். மனுஷன் நேற்று ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொக்குன்னு ஒரு மாதிரி அப்படியே வேதனையாக உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். பட் அவங்க ஈரானுக்குள்ளே எதிர்பார்க்குறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுங்கள்னு எனக்கு தெரியல. ஏன்னா அமெரிக்கா நினைக்கிறத விட அங்கே கொஞ்சம் வேறு விதமாக டூனாக இருக்குது. அமெரிக்காவுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டாக மாறி இருக்குது. என்ன எகெயின்ஸ்டாக மாறி இருக்குன்றதையும் தாண்டி ட்ரம்ப் தரப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நேற்று சொன்னார். நேற்று நோ நேவி, நோ ஏர்ஃபேஸ், நோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அப்புறம் ரேடாரும் அவங்க கிட்ட கிடையாது, ஈரான் கிட்ட கிடையாது, கம்ப்ளீட்டாக நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, ஸ்பெயின் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, ஸ்பெயின் எங்களுக்கான தளங்களை கொடுக்க மறுக்கிறாங்க, அவ்வளோதான், சின்ன பிள்ளைங்க மாதிரி தான், நீ எனக்கு பிஸ்கட் கொடுக்கல, இதுக்கப்புறம் உன்னை பேசிக்கிறேன் நான், இதுக்கப்புறம் எங்கள் அம்மா பிஸ்கட் கொடுத்தா உன்னை கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் ஸ்பெயினை, அது வழக்கமாக அது ட்ரம்ப்போட குணம். அவர் ஒரு நாட்டோட தலைவர்லாம் இல்லை, அந்த நாடு கொடுக்கலன்றதுக்காக நான் ஸ்பெயினை பழி வாங்க போகிறேன்,
இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு இந்த ஓவல் ஆஃபீஸில் என்னுடைய கிரேட் ஃப்ரெண்டு யார், ஃப்ரைட் ரைஸ் வந்து என்னோடய கிரேட் ஃப்ரெண்டு, அவரோட நான் ஈரானை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேச போகிறோம், கிரேட் டீல் ஏற்படுத்த போகிறேன்றாங்க. அவர் அவங்களுக்கு கிரேட் ஃப்ரெண்டு. போகிற இடத்தெல்லாம் உங்களை போடுன்னு போட்டுட்ருக்கிறாரு. யார், ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ். ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் அங்கே ஐரோப்பாவுக்குள்ளே பேசும்போது எல்லாமே அமெரிக்காவை அடித்து தான் பேசுகிறாரு. அது குறிப்பாக ட்ரம்ப்பை எதிர்த்து தான் பேசுகிறாரு. ட்ரம்ப்பை எதிர்த்து தான் அவர் ஜெயிச்சார். ஏன்னா ட்ரம்ப்போட அஸ்தான கேண்டிடேட் வந்து அலைஸ் வைடல் அவர்கள். அவங்க தோத்தாங்க, இவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா ஓடி வந்து என்னுடைய அன்பான நட்பான ஒரு ஃப்ரெண்டுங்க உட்காந்துருக்கிறாருன்றாங்க. அதுதான் ஒரு ஜியோ பாலிடிக்ஸில் கூட என்ன தான் ஜியோ பாலிடிக்ஸில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வந்து நேற்று சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு துருக்கி அதிபர் கன்ஃபிடன் அவர்கள் வந்து என்ன ஒரு வார்த்தை நல்ல ஒரு சூப்பர், எப்பவுமே அவர் நல்ல கருத்து சொல்லுவார். அவர் ஈரான் இந்த தாக்குதலை பற்றி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஆக்சுவலாக ஈரான் வந்து ஒரு தெளிவான மனநிலையில் இருக்காங்க. நாங்கள் போனோம் அப்படின்னா இந்த ரீஜியனும் சேர்த்தி கூட்டிகிட்டு போகிற மனநிலையில் இருக்காங்க. ரீஜியனும் சேர்த்தி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அரபு நாடுகளுடைய முக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணெய் கிணறுகள் தான். அதை வைத்து தான் அரபு நாடுகள் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஜாம்பவான்னு சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வீழ்ச்சி வரும்னு நினைக்கிறியா, அடிக்கிற அடியில் நீயும் என்னோட சேர்ந்து வா, நான் போனேன் அப்படின்னா உன்னையும் சேர்த்தி தான் கூட்டிகிட்டு போவேன்ற மனநிலையில் இருக்காங்க. அப்படி நான் நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அப்போ நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணுன்றதுலேயே இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ரீஜியனை முழுமையாக ஈரான் உடைக்கிறது. ஸோ போகும்போது கொத்தோட எல்லாத்தையும் சேர்த்தி கூட்டிகிட்டு போகிற மணல் இருக்காங்க. அதை யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னாரு. ஆக்சுவலாக ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டு பார்க்கும்போது சமீப காலமாக ஈரான் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அமெரிக்காவுக்கு வலிக்குதோ இல்லையோ, மற்ற நாடுகளுக்கு வலிக்குதோ, இஸ்ரேலுக்கு வலிக்குதோ இல்லையோ, குறிப்பாக எதிரிகளுக்கு உதவி செய்கிறவங்க இனி உங்கள் பொருளாதார மண்டலத்தை ஆட்டி படைக்க போகணுன்ட்டு நேற்று இரவு இருந்து அடுத்த கட்ட ருத்ரதாண்டவத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எண்ணெய் கிணறுகள் மீது அடுத்தடுத்து குறி வைக்கிறாங்க. சரி, இப்போ ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அவங்களுடைய ஐஆர்ஜிசினுடைய தரப்புல இருந்து கொடுத்த வீடியோ பதிவுகள் பாருங்க. அவங்களுடைய கிளைம் என்னன்னா, அமெரிக்காவுடைய மரைன் காப் பேஸ் இருக்கு, அந்த கேம்ப் வந்து ஹரிப்சான்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு 10 ட்ரோனுக்கு மேலே நாங்கள் அடிச்சிருக்கோம். அந்த மரைன் காப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 160 அமெரிக்க வீரர்கள் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக 100க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வார்த்தை, ஹெர்மஸ் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம். ஏர் டிஃபென்ஸ்லேருந்து கொரம்பேட் அப்படின்ற ஒரு பகுதியில், கொரமாபேட் என்ற பகுதியில் சுட்டு வீழ்த்தியிருக்குன்னாங்க. அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு நான் நேற்றே வெளியிருந்தேன். இன்னொரு ஹெர்மஸ் கூட, அதாவது இஸ்ரேலினுடைய 900 ஹெர்மஸை வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. அது கீழே விழுந்திருந்தது. அதுவும் அந்தக்கான பதிவுகளும் கிடைத்திருக்கிறது. நான் பேசும்போது முடிஞ்சால் நான் பக்கத்தில் போடுறேன். அப்போ இந்த 2 கிளைமை பண்ணலாம். ஆனால் 160லேருந்து 100 பேர் யூஎஸ் மரைன் தரப்புல இருந்து இறந்திருப்பாங்க அப்படின்ற அந்த கிளைம் வந்து அமெரிக்கா தரப்பில் உண்மையே சொல்கிறாங்க. எவ்வளோ பேர்னு சொல்லலாலும் ஆனால் கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. அமெரிக்கா மறைக்கிறாங்க. 100 பேராலாம் எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு 7 பேர் 8 பேர் 10 பேர் அவ்வளோ கூட இருக்கும். ஆனால் இதுவரை அமெரிக்கா வாய் திறக்கவில்லை என்பது ஒரு கூடுதல் தகவல். சரி, நான் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். ஈராக் குர்திஸ்தான் ரீஜியனில் இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க. எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே வந்து எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான திட்டத்தில் இருப்பதனால் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட தாக்குதலை நிகழ்த்தியிருக்கும். தேவைப்படும் போது ஐஆர்ஜிசியினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸை கொண்டு போயிட்டு அங்கே நிலைநிறுத்தியிருக்கோம், தாக்குதலையும் தொடங்கியிருக்கோன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ நான் நேற்று இரவு முதல் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஈராக் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அங்கேருந்து சேஃபான பகுதிக்கு வெளியேறிடுங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நேற்று இரவு இருந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட தாக்குதல் விடிய ஈரான் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. யாரோ உளவு தகவல்கள் கிடைத்து விட்டது, கண்டிப்பாக இன்ஃபில்ட்ரேட் ஆகிறாங்கன்ட்டு. சிஐஏ வந்து ஏற்கனவே மிக பெரிய ஒரு திட்டத்தில் கடந்த 1 மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் அவங்களுக்கு அளிக்கப்பட்டு குர்திஸ் ரீஜியன் மேபி உள்ள நுழையத்தை தடுப்பதற்காக ஈரான் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துறாங்க. அதையெல்லாம் தாண்டி குர்திஸ் ரீஜியன் உள்ள வர போறாங்களா அப்படின்னாங்கன்னா உள்ள வர போறாங்க, பெரிய தாக்கல் நிகழ்த்த போறாங்க. அதை ஈரான் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம். அதை விட மிகப்பெரிய ஒரு கிளைம் என்ன அப்படின்னா, தாட் மிசைல்ஸ், அதாவது யூஏயில் இருக்கக்கூடிய தாட் மிசைல்ஸும் சரி, அவங்க ரேடார் சிஸ்டத்தையும் வந்து ஆடிஸ்டன்னு சொல்லிட்டாங்க.
கம்ப்ளீட்டாக நாங்கள் அடிச்சிட்டோன்றாங்க. இந்த தாடு சிஸ்டம் அப்படின்னா மொத்தம் நம்ம 3 இடத்துல அடிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுடைய கர்வத்தையும், பெருசாக நாங்கள் அவங்க ரேடாரை அடிச்சிட்டோம், அவங்க சிஸ்டத்தை அடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்களே, இல்லை, உங்களுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு செக் வைத்திருக்காங்க. அதையும் நான் ஆதாரபூர்வமாக நான் விளக்க விரும்புகிறேன். அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, எங்கள் எதிரிகளுக்கு ஒரே ஒரு செய்தி தான், நீங்கள் இழக்கிறத விட உங்களுக்கு உதவி செய்கிறாங்க பாரு, அவங்கள அடிக்க போகிறோம். அமெரிக்கா அண்ட் ஜியோனிஸ்ட் எனிமீஸ், நீங்கள் காத்துட்ருங்க, உங்களுக்கான தாக்குதல் இனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம விளக்க வேண்டியது என்னென்னா, ரேடார் சிஸ்டத்தையும் தாண்டி நேற்று ரேடார் சிஸ்டத்தை அடித்ததுலேயே அவங்க பெருசாக இழப்புகள் ஏற்பட்டிருப்பாங்க. பட் டிஹெச்ஏஏடி வந்து யாரும் நெருங்க முடியாது, பெரிய வான்தடுப்பு சாதனங்கள்லாம் சொன்னாங்களே, அமெரிக்கா அமைதியாக இருக்காங்களே, இஸ்ரேல் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னா கிடைத்து விட்டது. இந்த வரைபடத்தில் பாருங்கள், பிஃபோர் இமேஜஸ் ஆஃப்டர் இமேஜஸ் நம்பர் 1ன்னு போட்டிருக்கு பாருங்கள். கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய டிஹெச்ஏஏடி சிஸ்டத்தை அடிச்சிட்டாங்க. முன்பு இருந்ததை விட இப்போ இருந்தது மிகப்பெரிய அளவு கட்டாக் டேமேஜ் தெரிஞ்சிருக்கு. என்னதான் அமெரிக்கா இல்லைன்னாலும் இதை வைத்து பெருசாக நாங்கள் தான் அப்படின்னு கிங்குன்னு சொன்னதில்ல ஒன்றா. அடுத்து கீழே பாருங்கள், யூஏயில் 2, 3, 4ன்னு இருக்கா, அந்த நம்பரை மட்டும் பாருங்கள். யூஏயில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் தாடுனுடைய அடிஷ்னல் யூனிட், அதாவது தாடுக்கு டிஹெச்ஏடிக்கு உதவி செய்யக்கூடிய ரேடார், முன்ன நான் மேலே காட்டினது அதனுடைய ரேடார் வேறு, இதனுடைய ரேடார் வேறு, இங்கேயே அடிச்சிட்டாங்களா. மொத்தம் அந்த 4 இடத்துலையுமே சேட்டலைட் இமேஜஸ் வந்து ரொம்ப தெளிவாக காட்டிருக்கு. ஏன்னா யூஏயை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்களா. அடுத்து உங்களுக்கு ஜோர்டன் பாருங்கள், இங்கிருந்து அடித்ததில் ஜோர்டனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தையும் அடிச்சிருக்காங்க. இதை வந்து அமெரிக்கா அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, இப்படி ஒரு அட்டாக் வந்து ஈரான் நிகழ்த்துவாங்கன்ட்டு. ஏன்னா நேற்று முதல் முறையாக நான் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் வந்து ஈரானை வந்து பெருமையாக இல்லை, ஈரானுடைய ட்ரோன் சிஸ்டத்தை பற்றி பயங்கரமாக பேசினாங்க. ஈரானுடைய ட்ரோன் சிஸ்டம் வந்து அமெரிக்கானுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையே வந்து நிலைக்குலைய வைக்கிறது. ஒரு சிங்கிள் காஸ்ட் கோடி கணக்கில் 1000 கோடி கணக்கில் அளவுக்கு பிளான் பண்ணுகிற ஒரு திட்டத்தை சிம்பிளாக ஒரு 10,000 ரூபாய் ட்ரோன் வந்து மொத்த திட்டத்தையே மாற்றிருக்கு. பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அந்த ட்ரோன். எப்போ அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத்தில் அமெரிக்காவோட நிலைகள் அளித்தாங்களோ, அங்கே ஆள் இல்லைன்றது உண்மைதான், ஆனால் அமெரிக்கானுடைய மேஜர் சிஸ்டமே அங்கே தான் இருக்குது. மொத்தம் 2 இடத்துல சொல்கிறாங்க, அமெரிக்காவோட மூளையாக செயல்படுகிற ஒட்டுமொத்த இந்த சிஸ்டம் எல்லாமே, அதாவது இந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலைகளுக்கான 2 மூளைகள் ஒன்று இருக்குது. ஒன்று பக்ரைனில் இருக்கக்கூடிய நேவல் பேஸ், அந்த 5th ஃப்ளீட்னு சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே சவுதியில் அடித்த அடி, இது வந்து அவங்களால யோசிக்கவே முடியல. அது இல்லாமல் அவங்க தாடு வந்து பெருமையாக சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் பாருங்களேன், இது வந்து யூஏயில் இருக்கக்கூடிய வரைபடங்கள். இன்றைக்கி காலையில் கூட அமெரிக்காவுடைய கன்சல்ட் கிரவுண்ட் ஆஃபீஸ் மீது ஒரு தாக்குதல், அவங்க பெரிய ஒரு சிஸ்டத்தோட பெரிய அளவுக்கு இருந்திருப்பாங்க, ஒரு டேட்டா பேஸ்லாம் வைத்திருப்பாங்க, அதை அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 1ன்றதையும் பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட். அந்த யூஎஸ்னுடைய ரேடார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் அது உழவு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரேடார் அடிச்சிட்டாங்கன்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்புறம் அல் தஃபியா ஹேர் பேஸ் பக்கத்தில் ஒரு தாக்குதல், கிட்டத்தட்ட மார்ச் 3ஆம் தேதி நடந்த வித்தியாசங்கள் பாருங்கள். இது இல்லாமல் அவங்களோட ஆயில் ஃபீல்டு யுஏஇ முழுவதும் தாக்குதல் மழையால் நிரம்பி கொண்டிருக்கிறது. இது அமெரிக்கா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க நிலைகளை மறுபடியும் அவங்க முழு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே தடுமாறுறாங்க. அதனால தான் இந்த வரைபடத்தை காட்டினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நான் அமெரிக்கா சமீப காலமாக சவுதி அரேபியானுடைய நிலைகளை பயன்படுத்துவதற்கோ இல்லை ஐரோப்பாவிலிருந்து நிலைகளை பயன்படுத்தி தாக்கல் நடத்துவதற்கோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன், உங்களுக்கு தான் பக்கமே இருக்கே, நீங்கள் தாக்கல் நடத்தலாமே, உங்ககிட்ட வந்து டிஹெச்ஏடியும் தாண்டி பல வான்தடுப்பு சாதனங்கள் இருக்கேன் அப்படின்னா பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. அடுத்தடுத்த தாக்குதல் சிம்பிளாக ஒரு ட்ரோன் அனுப்புகிறாங்க. மிசைல்ஸ் கூட பெருசாக அவங்களுக்கு சக்ஸஸ்னால் சுட்டு வீழ்த்துறாங்க. 10 அனுப்புனாங்கன்னா 2 தான் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் ட்ரோன் வந்து ரொம்ப கிளியராக சக்ஸஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கிளியராக அச்சீவ் பண்ணுறாங்க டார்கெட்டை. அதனால் இந்த ட்ரோனுடைய தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன், நான் ஈராக்கை காட்டுறேன். நான் ஏன்னா ஈராக்கினுடைய குர்திஸ் ரீஜன் பெரிய இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் யூஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸையும் தாண்டி யூகேனுடைய ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்டு நேற்று காண முடிஞ்சது. இந்த எல்லை பகுதியில் கத்திரிப்பு கலர்லாம் இருக்குது பாருங்கள், அந்த எர்பில்
எர்பிலினுடைய விமான நிலையத்தில் தாக்கல் நடத்துகிறாங்க, மௌசூல்ன்ற பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த பக்கம் வந்து கமாண்டிங் சென்டர் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. பாக்தாத் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஏன்னா அது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்றது கூடுதல் தகவலாக இருக்கிறது. அது இல்லாமல் பலாத் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ட்ரோன் மாதிரி இருந்திருக்கு, அதாவது உலக விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க இந்த பஸ்ரத் என்ற பகுதியில். இது இல்லாமல் இந்த எல்லை பகுதி மேலிருந்து கீழே வரைக்கும் இது இரவுக்கு மேலே கிடைக்கல. இன்னும் இரவுக்கு மேலே அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபுல்லாக ஒரு 30-40 இடத்துல தனது ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது குர்தீஸ் ரீஜன் மேற்கொண்டு உள்ள முன்னேற முடியாத அளவுக்கு தனது தாக்குதல்களை தொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் தடுப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் விடிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்க முடிகிறது. அதை விட அமெரிக்காவுடைய ஒரு பிக்கெஸ்ட் ரீஜன் என்ன, அல் உதைத் ஏர்பேஸ். பிக்கெஸ்ட் ஏர்பேஸ் அதுதான் கத்தாரில் இருக்கக்கூடியது. அந்த அல் உதைத் ஏர்பேஸை வந்து அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு விடிய காலையில் ஒரு 4:30 இருக்கும் இந்திய நேரப்படி. அந்த 4:30 மணிக்கு அடித்த அடியில் ஒரு பெரிய இடத்துல ஒரு ஃப்ளேம் வந்திருக்கு, எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அது இல்லாமல் ஈரான் வந்து இன்னொரு விஷயத்தை கூட தனது செய்தி குறிப்பில் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வரைபடத்தில் பாருங்கள், சேட்டலைட் இமேஜஸில் டெல் அவீவ் இருக்குல்ல, 1, 2 அந்த தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி ஈரானுடைய மிசைல்ஸ்னுடைய பெனல் பிராங்க் அப்படின்ற ஒரு பகுதியிலும் டெல் அவீவ்லையும் பெரிய தாக்குதல், 7 பேர்த்துக்கு மேலே காயமடைந்திருக்காங்க. ஜெருசலம்லையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இங்கே மேலே கோலனைட்ஸ் பக்கத்தில் பாருங்கள், அங்கே ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது, அந்த இடத்துலையும் கீழேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது வந்து ஈரான் நடத்தின தாக்குதல். நேற்று இரவு உங்களுக்கு ஹெஸ்புல்லா நடத்திய தாக்கல் சொன்னேன். ஹெஸ்புல்லா மட்டும் 4 இடத்துல கிளைம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ காலையில் கூட நான் கேள்விப்பட்டேன், இப்போ அதிகாலையில் இஸ்ரேலினுடைய முக்கிய விமான நிலையம் ஒன்று, பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. பெரிய சேதாரம் பண்ணுறாங்க. அதை மறுபடியும் பயன்படுத்த முடியுமானா ஓடுபாதையில் ஒரு ஓடுபாதையை வந்து அடிச்சிட்டோன்றாங்க. அதுக்கான பதிவுகளும் கிட்டத்தட்ட கிடைச்சது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த நான் பதிவில் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல். அதாவது இஸ்ரேலில் பென்குரியனுடைய விமான நிலையத்தில் இன்று காலை இந்திய நேரப்படி 4:30 மணிக்கு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் பெரிய அளவுக்கு ட்ரபிள். நேற்று மாலையிலிருந்து இரவு முழுவதும் விடிய இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்திலிருந்து அவங்க முழுமையாக அழிச்சிட்டோம், அவங்க மிசைல்ஸை தூக்க முடியாமல் அடிச்சிட்டோன்னு சொன்னவங்களுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்குன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரி, இப்போ அமெரிக்கா என்ன அதிர்ச்சி வைத்தியம் வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சி வைத்தியம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சமிஷன் பாருங்கள். ஆனால் நான் 2 விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரான்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை. ஏன்னா அவங்க எப்படி அடித்தோம், எவ்வளோ அடித்தோன்னு. பட்டு அவங்க இஸ்ரேல் சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க அமெரிக்க தரப்பில் சப்மிட் பண்ணாலுமே ரொம்ப கிளியராக எவிடன்ஸோடு கொடுக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் ஈரான் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி எவிடன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். இவங்க தரப்பில் 50,000க்கு மேற்பட்ட ட்ரூப் ஆப்ரேஷன் எஃபிக் பரியில் 200 ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தியிருக்கோம். நேற்று இரவு B1, B2, B-52 பாம்பர்ஸை பயன்படுத்தியிருக்கோம். 2000 டார்கெட்டு, 2000 மியூனேஷனுக்கு மேலே 17 ஈரானுடைய கப்பலை வந்து நாங்கள் மூழ்கடிச்சிருக்கிறோம், இன்க்ளூடிங் மோஸ்ட் அட்வான்ஸ்டு சப்மரைன். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சப்மரைனை நாங்கள் மூழ்கடிச்சிட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 100 பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சென்டர்ஸ், இது எல்லாத்தையும் நாங்கள் மூழ்கடிச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மிக முக்கியமான சென்டர்ஸ்லாம் அடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்ட விரும்புகிறேன். நான் அந்த தெஹ்ரானுடைய பொசிஷன் ஒன்று, நேற்று இரவு தெஹ்ரானில் மிக முக்கியமான நிலைகளில் B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹிட் அடிச்சிருக்காங்க. நிறைய கட்டடங்கள் மண்ணோட மண்ணாக்கப்பட்டிருக்கிறது. மேபி இன்றைக்கி விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முழுமையாக தெரியும், அது என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அணு நிலைகள் எங்கே இருக்கோ அணு நிலைகளை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாதான தாக்குதல்களை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இஸ்ஃபஹான் பெரிய அளவுக்கு இலக்குகள் வைத்திருக்கோம், ஆல்மோஸ்ட் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அங்கே தகவல்கள் வந்தால் தான் தெரியும். அதுவுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக லெபனானையும் அடிக்கிறாங்க, அதே சமயத்தில் ஈரானுக்குள்ளே வந்து தாக்கல் நடத்துகிறாங்க. அது லெபனானில் நேற்று வந்து 3 பகுதிகள் அடுத்தடுத்த இலக்குகள் ஆக்கப்படுகிறது. கடுமையான தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்காங்க லெபனானுக்குள்ளார.
குறிப்பிட்ட பகுதியை வெளியேற சொல்லிட்டு மறுபடியும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு உள்ளே போயிட்டு இருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் அவங்க 300க்கும் மேற்பட்ட ஈரானுடைய மிசைல்ஸ் லான்ச்சர்ஸை வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க. அமெரிக்கா தரப்புலையும் வந்து வீடியோ பதிவை வெளியிட்டாங்க. அவங்களோட மிசைல் லான்ச்சர்ஸ், ட்ரோன் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ், அடுத்தடுத்த சப்மரைன்ஸ், இது எல்லாமே நாங்கள் எப்படி அடிச்சோன்றதுக்கான பதிவுகளுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இனிமே எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது 17 கப்பல்கள் ஈரான் அடித்தாங்களா அப்படின்றதை தாண்டி ஈரானுடைய நேவல் பேஸ் வந்து இன்ன வரைக்கும் ஆக்டிவாக பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை இன்ன வரைக்கும். ஏன்னா அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு அனிமேஷன் வீடியோலாம் வெளியிட்டாங்க, பயங்கரமாக வெளியிட்டாங்க. நான் ஈரான் கிட்ட எப்பயும் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஐயா போதுங்க வீடியோ வெளியிடாதீங்க. வீடியோ யார் யாரெல்லாம் வீடியோ வெளியிடுறாங்களோ, பயங்கரமாக ஒரு சாங்கெல்லாம் போட்டு ஹவுன்னு வெளியிடுறாங்களோ அவங்க எல்லாமே வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க. அதனால் செயலில் காட்டுங்க, மறுபடியும் வீடியோ வெளியிடாதீங்க. அது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அடித்தோம்னா எங்ககிட்ட மிகப்பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு டவுட்டாக இருக்குது நீர்மூழ்கி கப்பல் இருக்கா இல்லையான்றது. நேற்று இருந்து அமெரிக்கா ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுறாங்க நீர்மூழ்கி கப்பலை அடிச்சிட்டோன்ட்டு. ஆனால் அப்படி இருந்திருந்தா இன்னும் அமெரிக்க கப்பல்களை தொடவில்லை, அதையும் மீறி தொட்டிருந்தாங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ் வந்து கிடைச்சிருக்கும். இதை நான் எப்பவுமே உறுதியாக நம்புகிறேன். நான் அமெரிக்கா பொய் சொல்கிறாங்களான்னா பொய் சொல்கிறாங்க தான், ஆமாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இதுவரை அமெரிக்காவுடைய கப்பல்கள் எதுவும் அடிக்கப்படவில்லை. அப்படி அடித்திருந்தாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஜியோ லொக்கேஷனோட நம்மளுக்கு சேட்டலைட் இமேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக மறுவைத்த நபர்கள் அதுக்கான தகவல்களை கொடுத்து விடுவார்கள். இதுவரை அது இல்லை. அது ஈரான் தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு பொய் செய்தியாகவே பார்க்குறேன். நான் வழக்கமாக பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க தரப்புல இருந்து 17க்கும் மேற்பட்ட ஈரானுடைய கப்பலை அடிச்சிட்டாங்கன்னா அது வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான தகவலை சொல்கிறேன். ஈரானுடைய அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முக்கிய கட்டிடத்தின் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷனே இல்லாமல் உச்சபட்ச தலைவனுடைய மகன் முஜ்பா காமோனி அவர்கள் உயிரோடு இருக்கிறான்ற செய்தியை கொடுத்துருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கிறனால அவர் அடுத்த கட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கலாமான்ற எத்தியில் இருக்காங்க. முழுசாக அனௌன்ஸ் பண்ணல, பட் இவங்க அடுத்த கட்ட தலைவர்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. யார் நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்னு அனௌன்ஸ் பண்ணாலுமே அவங்கள அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஒருவேளை அடுத்த கட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கிறவர் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவங்க அடிக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆஹா, நம்மளுக்கு ஒரு பப்பட்டு கிடைச்சிட்டாருன்னு நினைப்பாங்க. பட் அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா நேற்று போராட்டங்கள் பார்க்க முடிஞ்சது. ஈரான் முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அமெரிக்காவுக்கு எதிராக. உடனடியாக பழி வாங்க வேண்டும், உடனடியாக அடிக்க வேண்டும், ஏன் இன்னும் பொறுமை காக்க வேண்டும், எதிரிகளுக்கு பாடம் புகட்ட வேணும்னாங்க. மக்கள் இறங்கி வீதியில் வந்து போராடுங்க அப்படின்னு கேட்டது மக்கள்கிட்ட. ஆனால் மக்கள் வீதியில் இறங்கி அமெரிக்காவுக்கு எதிராக தான் போராடுறாங்க. இதை அமெரிக்கா எதிர்பார்க்கல. எப்படி அவங்களால ரிஜிம் சேஞ்சை கொண்டு வர முடியும்? இதுதான் ஹைபாத்தட்டிக்கல் கொஷின் மார்க்கே. ரிஜிம் சேஞ்ச் அவ்வளோ சீக்கிரம் வான் தாக்குதலை மட்டுமே மையப்படுத்தி ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமானா அது எனக்கு இன்னுமே கொஷின் மார்க்காகவே இருக்குது. அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்க, ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கார்பரேஷன் டிஎஃப்சியை வந்து மேக்சிமம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் எந்தெல்லாம் கப்பல் செல்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஸு கொடுங்க, இன்சூரன்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், போர் கப்பல்களே தயாராக இருங்கள், டெஸ்ட்ராயரை கொண்டு வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ்குள்ளே கொண்டு வாங்க, இனி நம்ம பாதுகாப்போட ஒவ்வொரு கப்பலையும் அனுப்பலான்றாங்க. அதனால் ஆட்டம் இனிதான் ஆரம்பம். அப்போ அமெரிக்காவோட போர்க்கப்பல் இத்தனை நாள் தள்ளி இருந்தது. ஈரானிடம் எந்த தடுப்பு சாதனங்களும் இல்லை என்ற தைரியத்தில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ்குள்ளே வராங்க. எல்லாமே பாதுகாப்பாக வெளியே அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. இதையும் நம்ம வெயிட் அண்ட் சி. இந்த ஆட்டத்தில் பிரான்ஸ் உள்ள நுழையிறாங்க. எப்படி உள்ள நுழையிறாங்க, ஏன் நுழையிறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன? இந்த சமயத்தில் அமெரிக்கா வந்து ஈக்குவடார் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. எதுக்காக நிகழ்த்தினாங்க, அங்கே என்ன ஆப்ரேஷன் தொடங்கினாங்கன்றதை அடுத்த பதிவில் பார்த்துடலாம். நான் இதில் தான் பார்க்கலாம்னு நினச்சேன். போதும், நேரம் இதே அதிகமாகிடுச்சு. அடுத்த பதிவு அவருடன் காத்திருங்கள். அப்டேட் கொடுக்குறேன் நான். முடிஞ்ச அளவுக்கு 2 o'clock கொடுத்துறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.